இந்தியாவையே உலுக்கி எடுத்த சம்பவம் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பக்கத்தில் மடப்புறம் கிராமத்தில் காளிக்கோயில் காவலாளியாக இருந்த அஜித்குமாருடைய அந்த மரணம் கிட்டத்தட்ட அத்தனை ஊடகங்கள், அத்தனை அரசியல் தலைவர்கள், அவ்வளோ சோஷியல் மீடியாக்கள்லாம் அப்படி கொந்தளிச்சுலாம் அவங்களுடைய எதிர்ப்பை எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் அப்படியே கொஞ்சம் மாதிரி பூசி மொழிகி இதை வேறு மாதிரி விவகாரமாக மாற்றினோம்னா மக்கள் உள்ள இறங்கி பெரும் எதிர்ப்பும் பெரும் ஆதரவும் அந்த நீதி கிடைக்க வேண்டும் என்ற அளவுக்கு கொண்டு அது பெரிய அளவில் போட்டு 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 இதுவாகி ஒரு வழியாக அதை சிபிசிஐடிக்கு மாற்றி அப்புறம் சிபிஐக்கு மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்புறமா அந்த குடும்பத்தாருக்கு வேலை வாய்ப்பு, அப்புறமா இலவச வீட்டு மனை எது கொடுத்தாலும் போன உயிர் திரும்ப வராதுங்க. ஒரு இளைஞர் இன்னும் வாழ வேண்டிய காலம் எவ்வளவோ இருக்குது. அப்படிலாம் இருக்கும் பொழுது முதல்வர் ஃபோனில் பேசினார், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி ஆறுதல் சொன்னார், அப்புறம் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் நேரில் போய் அவங்களுக்கு ஆதரவு சொல்லியிருந்தாங்க. அது திருபுவனம் அங்கே போய் அப்படின் பொழுது